இன்றைக்கி புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமை. முதல் சனிக்கிழமை வெறும் வெள்ளை பொங்கல் மட்டும் தழுகு பண்ணி சாமி கும்பிட்டேன். இன்றைக்கி வெள்ளை தழுகு பொங்கல் தழுகோடு சேர்த்து ஒயிட் ரைஸு, அப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், அப்புறம் வெள்ளை வடை, கார வடை, வாழைப்பூ போட்டு கார வடை இந்த முறை, அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் ஃப்ரை, அப்புறம் அவரைக்காய் பொரியல், தக்காளி ரசம், வழக்கம் போல் ஜவ்வரிசி சேமியா பாயாசம். இது வந்து அம்மாவுக்கு வந்து சக்கரை பொங்கல் பாயாசம் பிடிக்காததுனால இது வெள்ளை பாயாசம், பருப்பு சேமியா ஜவ்வரிசியெல்லாம் போட்டு பருப்பு பாயாசம், அப்புறம் தயிர் பருப்பு இதெல்லாம் வச்சு படையல் போட்டு வெளியேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க. எங்கள் மாமியார் வீட்டு பக்கம் வழக்கம் இது. நாமம் போட்டு வெளியேருந்து சாம்பிராணி தூப தீபம் ஆராதனைலாம் பண்ணிவிட்டு சூரியனுக்கு படைச்சிட்டு கிணத்துக்கிட்டேருந்து அப்படியே உள்ளே போயிட்டு பெருமாளுக்கு கோவிந்தா போட்டு சாமி கும்பிட்றது வழக்கம். அம்மா வீட்டு பக்கம் அப்படியே பூஜை ரூமில் கும்பிடுவாங்க. இங்கே மாமியார் வீட்டு பக்கம் இந்த மாதிரி வழக்கம். அதனால் இதே மாதிரி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. பசங்களுக்கெல்லாம் நாமம் போட்டு எல்லோரும் கோவிந்தா போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். பெருமாளை இங்கே கும்பிடும்போதே நம்மளுக்கு அந்த 7 மலை மேலே ஏறி போய் கும்பிட்ட திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். துளசி கொடுத்து பெருமாள் ஆசீர்வாதம் பண்ணார். நீங்கள் எப்படி கும்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். அதிவோ